கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய பலனாயிருப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் வெற்றி உண்டாகும். ஏசாயா 49 அதிகாரம் 5வது வசனம், என் தேவன் என் பலனாயிருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு என்று யாருமே இல்லை என்று கவலையோடு இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த இறைவசனத்தை சொல்லுங்க. என் தேவன் என் பலனாயிருப்பார். உள்ளம் உடைந்து போயிருக்கீங்களா? உங்களை படைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களுக்கு பலனாயிருப்பார். கிறிஸ்து இயேசு இவ்வுலகில் ஊழியம் செய்தபோது பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் தம் ஊழியத்தை நிறைவேற்றினார். இறுதியில் இயேசுவை கொலை செய்தனர். பிரியமானவர்களே, நாம் எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு பலன் கிடைக்காதது போன்று தோன்றினாலும் நாம் தொடர்ந்து பொறுமையுடனும் கர்த்தருக்காக உண்மையுடன் உழைப்போம். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. நீங்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போகும்போது என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய சோர்வை மாற்றி போடுவார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. என் தேவன் என் பலனாய் இருப்பார். சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் உம்முடைய பலன் எங்களை தாங்கட்டும். சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.